வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சோலு. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கிட் வந்து இன்றைக்கி வெளியில் போகுது. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸ், நம்ம ஆம்பிளிஃபயர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனித்தனி டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேராக நமக்கு போகுது. அது எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்கனால நம்ம வந்து தெரியாது. தனித்தனி டெக்னீஷியனுக்கு ஒரு சில போர்டு 5 சேனல் போர்டு 4 ஃபிட்டு தனியாகவும், அப்போல்லாம் பவர் சப்ளை கிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக டியூட்டர் மட்டும் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாகவே நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கு இது போகுது. அது மட்டும் இல்லாமல் 2 ஆம்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் போகக்கூடிய போர்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். 5 சேனல் போர்டு நம்மளுடைய ஐஆர்எஃப் மாஸ்பெட் போர்டு தான் இது. பார்த்திங்கன்னா தெரியும், இது ஐஆர்எஃப் மாஸ்பெட் போர்டு தான் இது. நம்ம 5 சேனல் போர்டு. நம்ம இது எல்லாமே ஐஆர்எஃப் 150 யூஸ் பண்ண போர்டு தான் இது. பார்த்திங்கன்னா தெரியும், ஹீட்ஸிங்லாம் பக்காவாக மாட்டி, ஃபிட்டெல்லாம் பக்காவாக மாட்டி நம்ம செக் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஆடியோ கொடுத்து செக் பண்ணி பக்கா ஃபினிஷ்டடாக நம்ம போர்டை டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா தெரிந்த இடத்துல சால்டர் பண்ணியிருக்கோம். சப்ளை கொடுத்துட்டு நம்ம வந்து ஆடியோ இன் கொடுத்து அவுட் எடுத்து நம்ம எல்லா சேனலுக்குமே அவுட் எடுத்து டெஸ்டிங் போட்டு தான் அனுப்புகிறோம். அது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம டெஸ்டிங் எப்படி போடுறோங்கிறது நம்ம போட்டிருந்தோம் வீடியோவில். அடுத்தபடியான போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்புக்கு போடக்கூடிய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டெக்னீஷியன் வந்து சொன்னாங்க, எனக்கு ஒரே போர்டில் ஒரே ஹிட்ஸிங்கில் 2 போர்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து இது ஒரே ஹிட்ஸிங்கில் நல்லா ஃபினிஷ்டடாக மாட்டி நீட்னஸாக இருக்க மாரி நம்ம ஃபினிஷ்டடாக மாட்டி 10 லீஃப் ஹிட்ஸிங் போட்டு நம்ம வந்து பிரிட்ஜபிள் போர்டு போட்டு 2 போர்டு போட்டு நம்ம ஒரே ஹிட்ஸிங்கில் மாட்டி பக்கா டெஸ்டடோட நம்ம வந்து இதை அனுப்புகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைனுக்குமே நம்ம லைனே ப்ராப்பராக அடித்தேவே அனுப்புகிறோம். இதில் எல்லாமே லைன்லாம் அடித்து நம்ம தான் அனுப்புகிறோம். இது டெஸ்டடோட தான், ஃபுல் டெஸ்டடோட அனுப்புகிறோம். இது வந்து கஸ்டமைஸாக கேட்டிருந்தாங்க டெக்னீஷியன், அவங்களுக்காக இதை அனுப்புகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபயருக்குள்ளே கொஞ்சம் இடம் காம்பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரே ஹிட்ஸிங்கில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தமாரி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு வரோம். இது வந்து நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு. இது நம்மளுடைய 5 சேனல் போர்டு. அது மட்டும் இல்லாமல் சப்பு ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இல்லை சப்பு ஃப்ரீக்வன்சியோடவே இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம். டெக்னீஷியனுக்கு ஈஸியாக இருக்கிற மாரி நீங்கள் சப்பு ஃப்ரீக்வன்சியாகவே கொடுத்துருக்குறோம். இந்த ரெஜிஸ்டர் பக்கத்தில் இருக்குது சப்பு ஃப்ரீக்வன்சி, இது கெயினு. சப்பு ஃப்ரீக்வன்சி இந்த ப்ரீசெட் அப்படியே வச்சுட்டு நீங்கள் தனியாக ஒரு கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் அடிக்கனாலும் அடிச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நாள் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவை போடுறேன், எப்படி நம்ம தனி கண்ட்ரோல் அடிக்கணுங்கிறது. இப்போ நீங்கள் சப்பு ஃப்ரீ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கா ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்குறேன். நம்மளுடைய ரெகுலராக போய்ட்டுருக்க 24 வோல்ட் 24 அப்புறம் 30 வரைக்குமே நம்ம கொடுக்கலாம். சப்பு ஃப்ரீ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வோல்ட்டு போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 40 வோல்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த பவர் சப்ளையில் உள்ள 2 ரெஜிஸ்டர் மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு 3.3K போடலாம், இல்லை 2.2K வரைக்கும் போடலாம். நீங்களே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் இந்த 2 ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு ஒரு 1/2 வாட்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த வோல்ட்டை பொறுத்த மட்டும் அந்த ரெஜிஸ்டர் வழியாக மாற்றணும். அதுக்குன்னு 24 வோல்ட்டில் போட்டு 3.3 போட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. அடுத்தால நம்ம கண்ட்ரோலை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5 சேனல் கெய்னர் தான் கேட்டதாங்க கஸ்டமர். இது 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை தான். இதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே இன்புட்டு, இந்த கெப்பாசிட்டர் வழியாக வெளியில் வர்றது எல்லாமே அவுட்புட்டு, அப்புறம் சிங்கிள் சப்ளை அதாவது கிரவுண்டும் ப்ளஸ்ஸு மட்டும்தான் நம்ம இதுக்கு கொடுக்கணும். இதுவும் 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் இந்த கெய்னரை நம்ம நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாகவே. இது வந்து 2 எண்ணம் கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமரு. அடுத்தால வந்து பவர் சப்ளை கிட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3510 மெட்டல் டைடும் 10050 வோல்ட் கெப்பாசிட்டரும் 2 எண்ணம் போட்டு நமக்கு போகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் செக்ஷன் ஃபேனுக்கு எல்லாமே நமக்கு இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்இடி ஃபேனு, யூஎஸ்பி, வேவ் மீட்ரு எல்லாத்துக்குமே லைன் வந்துடும். ஈஸியாகவே இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சால்ட்ரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெட்டு கோட்டடு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கனாலே தெரியும். ஏன்னா ஒரு பவர் சப்ளை வச்சு தான் நம்ம ஒரு ஆம்பிளிஃபயரு
எந்த அளவுக்கு நம்ம அது குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். லெட் கோட்டரோட கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது கிளாஸ் ஆஃப் ஆக்சியில் தான் நம்ம போட்டிருக்கிறோம் பிசிபி. அடுத்தால சப் வித் பிடி வந்து இன்னைக்கு போகுது. நம்ம சப்பு ப்ளஸ் பிடி இருக்கக்கூடியது போகுது. இது நம்ம கார் செட்டுக்கு வீட்டு செட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்டாக இருக்கும். இது வந்து 439 2 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக போகுது. இதுவுமே நம்ம டெஸ்டடு போட்டு தான் நம்ம செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். இதுவும் இன்றைக்கி போகுது. அடுத்தால நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் இது போகுது. இது ரெகுலராக போயிட்டுருக்கிறது தான். ஸோ வீடியோவில் வந்து நம்ம காமிக்கிறது இது டெஸ்டட் போட்டு நம்ம அனுப்புகிறோம். இதில் வந்து இன்புட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்புட் செக்ஷனு. அடுத்தல அங்கே எஸ்பின்னு எழுதியிருக்கோம் அவுட்புட் செக்ஷன். இதில் வந்து நீங்கள் சால்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல், பக்கத்து ட்ராக்கில் சால்டர் ஆகாத அளவுக்கு நம்ம தெளிவாக சால்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தல இது பவர் சப்ளை செக்ஷன். அடுத்தல 2 மாஸ்டர் கண்ட்ரோல், நம்மளுடைய பிசிபி போட்ட மாஸ்டர் கண்ட்ரோல் தான். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4 கெப்பாசிட்டர் பவர் சப்ளை பிசிபி கிட்டு வந்து டோட்டலாக போகுது. இதுவும் சேம் தான், 5 வோல்ட் ரெகுலேட்டர் எல்லாமே இருக்கும். ஆனால் 4 கெப்பாசிட்டர் மட்டும் இதில் போட்டிருக்கோம். பிசிபியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம உட்காந்து பொறுமையாக நம்ம சால்டர் பண்ணி தான் அனுப்புகிறோம். இது பக்காவாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு காம்பேக்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது அடுத்தால நம்ம 5 சேனல் போர்டு தான் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கு தான் டெஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம். அது போக வந்து 24024 10 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கொரியர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வச்சுருக்கிறோம் 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு போட்டு நல்லா ஹெவி ஆம்பாக போட்டு 10 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு தூக்கி வச்சுருக்கிறோம். இன்னும் அடுத்தால இது ரெடி பண்ணணும். இது பவர் சப்ளை மட்டும் எத்தனா முடிஞ்சிச்சு. வாய்ப்பு இருந்தால் அது ஒரு வீடியோவாக போடுறேன். அதேமாதிரி ஒரே கஸ்டமர் தான் 2 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க நண்பருக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று, ஒரே ஆள் தான் நான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து இந்த ஆம்ப் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். இல்லை டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியது தான். HDMI ஆப்டிக்கல் காக்ஸ்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சப்புக்கு மட்டும் 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு போட்டு நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். பிரிட்ஜபிள் போர்டு 8 டிரான்சிஸ்டர் நம்ம தான் ஃபஸ்ட்டாக அதிகபட்சம் நம்ம போட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வயரிங்லாம் நீட்னஸாக இருக்கும், கசகசன்னு இருக்காது. ஏன்னா ஒரு வயரிங் வச்சு தான் அம்மிங் நாய்ஸை நம்மளால் நிறுத்த முடியும். ஸோ முடிஞ்ச வரை நம்ம வயரிங் எவ்வளோ தெளிவாக பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஆல்ரெடி டெஸ்டிங் முடிஞ்சு. அடுத்த ஆம்பு நம்ம இதை அசம்பிள் பண்ணி டெஸ்டிங்கில் போடணும். நம்ம அடுத்தால கொஞ்சம் ஒர்க் பிஸி இருக்கனால போடல. அடுத்தால கண்டிப்பாக அதோட 2 ஆம்போட வீடியோவும் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது போர்டு, அடுத்தால பார்த்திங்கன்னா புது போர்டு ஒன்று நம்ம போட்டிருக்கோம் இப்போ நியூவாக. அதாவது சப்பு ஃப்ரீயும் கெய்னரும் இருக்க மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும், பார்க்க நீட்னஸாக இருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனுக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. நான் டெஸ்டிங் போடுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக இதுவும் அப்லோட் பண்ணுறேன். தனிப்பட்ட முறையில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நம்ம வெளியில் கொடுக்குறது போர்டு. நான் எல்லாமே நம்ம சொந்தமாக உட்காந்து ஒவ்வொன்றா பார்த்து நம்ம டிசைன் பண்ணி போடக்கூடிய போர்டு தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் இது தனி ஒரு வீடியோவை போடுறேன். ஜஸ்ட்டு ரிமோட் கிட்லேருந்து எடுத்து இன்புட்டு எந்த ப்ரொவிஷனில் இருக்குதோ அந்த ரிமோட் கிட் அவுட்டோ அதே ப்ரொவிஷன் தான் இங்கேயும் இருக்கும். இன்புட்டில் அப்படியே எடுத்து குத்துனீங்கன்னா போதும். அதாவது நம்ம 6 ஒயரு ஜாக் எடுத்து குத்துனாலே போதும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இதில் டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோல் சப்ளை வோல்ட் கொடுத்திங்கன்னா போதும். ஸோ எல்லாத்துக்குமே சப்ளை போயிடும். அடுத்தால சப்பு ஃப்ரீக்வன்சி தனியாக அடிக்கிறதுக்காக நம்ம தனியாக ஒரு கண்ட்ரோல் எடுத்து அடிக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அடுத்தால சப்பு கெயின். இது ஆல்ரெடி 2 போர்டு போட்டேன். இன்னொரு சின்ன ஆல்ட்ரேஷனுக்காக இந்த போர்டை வந்து வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறேன். அதாவது நம்ம இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற தேடலுக்காக வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தால் எடுத்து இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். நல்லாயிருக்கும் இந்த போர்டு. கண்டிப்பாக நம்ம டெஸ்டிங் முடிஞ்சுன்னா அடுத்த மார்க்கெட் கொடுப்போம். தேவைப்பட்ட நண்பர்களும் அப்போ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே நம்ம தனிப்பட்ட முறையில் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். கேபினெட்டு எல்லாமே நம்ம தனிப்பட்ட முறையில் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேபினெட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது கொரியர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்மளுடைய 16 இன்ச் டெப்த் கேபினெட்டு தான், 1.2 mm திக்னஸில் போட்டு அதுவும் கொரியர் பண்ணுறதுக்காக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக இப்போ கொரியர் பண்ணணும். டைம் கூட ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். முடிஞ்சால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க.
போகும்போது லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, எப்போ வர்ற மாரி இருந்தாலும் நம்ம கடைக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு வாங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம ஒரு ஆள் இருக்கோம். சில டைம் வந்து நைட் டயத்தில் லேட்டாக வேலை பார்க்குறதுனால காலையில் கொஞ்சம் தூங்கிட்டு எழுந்துச்சி கூட வருவேன் சில டைம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நம்பர் ஒரே நம்பர் தான், வேறு நம்பர் எதுவுமே கிடையாது. வேறு எந்த நம்பரில் வந்து நமக்கு யாருக்கும் கால் பண்ணவும் மாட்டோம். ஸோ என்னுடைய நம்பர் வந்து ஒரே நம்பர் தான், 9025995741. சரிங்களா? நம்ம கடை வந்து சூலூர் RVS ஆயுர்வேத காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். நம்மளுடைய மேப்பில் கூகுள் மேப்லேயே இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்லுங்கிறத விட KMCHக்கு ஆப்போசிட் ஆரியபவன் ஹோட்டல் தொட்டாப்பில் ஒரு கட்டு வரும். அந்த கட்டுக்குள்ளே நேராக வந்துடுங்க. ஆரியபவன் RVS ஆயுர்வேத காலேஜ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் கட்டில் தான் நம்ம கடை இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக வரும்போது ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.